friends, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. Donald Trump upcoming US ஓட பிரசிடென்ட் AVA ப்ரோட்டோகால் செயின் லிங்க் அப்புறம் எத்தேரியம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணல, அவரோட ஓன் டிஃபை ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு, வேர்ல்டு லிபர்ட்டி ஃபைன்னு. அதோட ட்ரெஷரி ஃபண்ட்ஸ் மூலமா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அட் த சேம் டைம் இப்போ நம்ம AVA ப்ரோட்டோகால் செயின் லிங்க்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, நெக்ஸ்ட் எந்த டிஃபை ப்ராஜெக்ட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஓவரால் டிஃபை எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ மெயினா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம Travala AVA காயின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது இப்போ 5x வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ நீங்க வந்து செல் பண்ணலாமா, நான் எந்த இடத்துல செல் பண்ணலாம்னு வந்திருக்கேன், இந்த இடத்துல இருந்து 10x 20x பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம். ஏன்னா இப்போ சிசி நேத்து வந்து ட்வீட் போட்டிருந்தா பினான்ஸோட எக்ஸ் சிஇஓ, அதுக்கப்புறம் 5x வந்து போயிருக்கு. டிராவலாவோட அவங்க பண்ணக்கூடிய ரெவன்யூவா இருக்கட்டும், அவங்களோட ப்ராடக்டே சூப்பரா இருக்கும். டிராவல் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராவல் புக்கிங் பிளாட்ஃபார்ம். அது மூலமா நீங்க ஹோட்டல் ஸ்டேஸா இருக்கட்டும், ஃபிளைட்ஸா இருக்கட்டும், நம்ம இந்தியாலயா இருக்கட்டும், எந்த கண்ட்ரி எல்லா கண்ட்ரிலுமே அது அக்சசபிளா இருக்கு. அகோடா booking.com அந்த மாதிரி தான் அவங்களோட ஆப்புமே வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ கிரிப்டோ மூலமா நீங்க வந்து பே பண்ணலாம். அதை பத்தி சின்னதாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் டிராவலால நான் இப்போ இன்ட்ரெஸ்டடா வந்து இருந்தேன், இன்னும் எந்த அளவுக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பத்தி. இன்னும் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நம்ம ரெகுலரா வந்து நம்மளோட சிகேடி பிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது நீங்க வந்து என்ட்ரி எடுக்கலாமா அப்படிங்கிற பத்தி, எதெல்லாம் பையிங் ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ ரைட் அவே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளோட சேனல்ல டே டு டே நிறைய ஆல்ட் காயின்ஸ் பத்தி வந்து பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நம்ம ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ்ல எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்க ப்ராஜெக்ட் வந்து கூகுள் ஷீட்ல நான் வித் நேம், டேட், பிரைஸ் ரேஞ்சோட வந்து ட்ராக் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த கூகுள் ஷீட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க வந்து அதை அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏவிஏ வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பினான்ஸ் பிளே அப்படிங்கறதுல வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏவிஏல ஏன் நான் வந்து அப்போ இன்ட்ரெஸ்டடா வந்திருந்தேன், ஏவிஏ ஏன் இப்போ இவ்வளவு பம்ப் இருக்கு, இந்த இடத்துல இருந்து எவ்வளவு பம்ப் ஆகும், நம்ம டிராவலா அண்ட் அதோட ஏவிஏ காயின் பத்தி வந்து பார்க்கலாம். டிராவலா as a ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு ப்ராஜெக்ட், ரியல் டைம் யூஸ் கேஸ் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். இது பேசிக்கா ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக்கிங்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்க ஃபிளைட்டா இருக்கட்டும், ஹோட்டல்ஸ்லாம் வந்து புக் பண்ணிக்கலாம். 3 மில்லியன் மேல ஹோட்டல்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு, நீங்க எந்த ஹோட்டல்ஸ் வேணா புக் பண்ணிருக்கலாம். இவங்களோட ஆப்புமே நான் மொபைல்ல வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், வேற லெவல்ல வந்து இருக்கு. நார்மலா அகோடா booking.com எப்படி நம்மளுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. என்ன நம்ம கிரிப்டோஸ் மூலமா புக்கிங்ஸ் அப்படிங்கறத பண்ணிக்கலாம். நீங்க லிட்டரலா யூஎஸ்டிடி ட்ரான்லயோ, BEP20லயோ, இல்லனா இவங்களோட ஏவிஏ காயின்லயோ வந்து பண்ணிக்கலாம். எத்தேரியம், பிட்காயின், ட்ரான் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 காயின் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 100+ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ரொம்பவே வந்து ஃபிளெக்சிபிளா வந்து இருந்து டிராவல் அவங்க பிளாட்ஃபார்ம் வந்து செக் பண்ணும்போது மெயினா ஏன் இந்த அளவுக்கு பம்ப் ஆச்சுடானா, டிராவலா டிசம்பர் 11 வந்து 6:30 மணிக்கு நம்ம ஒரு டைமுக்கு வந்து இவனோட ரெவன்யூ வந்து போஸ்ட் பண்றான். ஒரு இயருக்கு 2021ல டிராவலோட ரெவன்யூ நான் ரிசர்ச் பண்ணி எனக்கு கிடைச்ச டேட்டா வச்சு சொல்றேன். அப்போ வந்து ஒரு $20-30 மில்லியன் ஆனது வந்து இருந்தது. அப்பத்துல இருந்தே வந்து டிராவலா வந்து இருக்கான். 2019-2020ல இருந்து பினான்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 2019லயே வந்து லிஸ்ட் ஆயிருச்சு இந்த டிராவலா இந்த காயின் ஆனது. ஸோ அப்போ வந்து 23 மில்லியன் பண்ணா, அடுத்த வருஷம் அப்படியே டபுள் ஆகி 50 மில்லியன் ஆகுது. அதுக்கு அடுத்த வருஷம் அதே டபுள வந்து மெயின்டைன் பண்ணான் 2023ல. இப்போ 2024ல 100 மில்லியன் ரெவன்யூ மைல்ஸ்டோன் அப்படிங்கிற ஹிட் பண்றான். ஸ்லோவா இன்னும் இந்த ரெவன்யூ ஆனது பெரிய லெவல்ல பில்ட் ஆகும் சொல்றாங்க. ஸோ டிராவலா இன்னும் பெரிய அடாப்ஷன் நோக்கி போகும்னு வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம டிராவலோட சார்ட்டுக்கு வந்து வருவோம். டிராவலோட சார்ட் பாருங்க, பெருசா பிரைஸ் ஸ்பைக் அப்படிங்கறது 2022-2023ல இருக்காது. திடீர்னு இந்த அளவுக்கு ஒரு சார்ட்ல கலவரம். ஆர்டிஸ்ட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சிஜி தான், பினான்ஸோட எக்ஸ் சிஇஓ. இப்போ டிராவலா மாதிரியே நான் இன்னும் ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்க்குறேன். அது என்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதும் வீடியோ ஃபர்தரா நம்ம வந்து பார்க்கலாம். சிஜி வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் விஸ்டம், அப்புறம் மேன் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அழகா ஒரு நல்ல ஒரு பில்டர் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு ஆளு. நம்ம யூட்டிலிட்டியில ஃபோக்கஸ் பண்ணோம், பில்டு பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணோம், எப்பவுமே வந்து சொல்லிட்டே வந்து இருப்பாரு. 100 மில்லியன் வந்து ரெவன்யூ வந்து ஹிட் பண்ணுச்சு. நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும், நான் கூகுள்ல, சாட்ஜிபிடில எல்லாம் பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராவல் புக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸோட மார்ஜின்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% இருந்து 30% வரைக்கும் வந்து இருக்கும். ஏன்னா அவங்களோட ஆப்ரேஷனல் காஸ்ட், அவங்களோட அதுதான் அவங்களோட ஸ்டாஃப் சேலரியா இருக்கட்டும், மற்ற மார்க்கெட்டிங் அது இதெல்லாம் போக ரெவன்யூல வந்து பாத்தீங்கன்னா 20-30% கிட்டத்தட்ட இயர் ஆன் அவங்க $20-30 மில்லியன் அப்படிங்கிற டிராவலா கம்பெனி வந்து மேக் பண்ணுது. ஆனா டிராவலாவோட மார்க்கெட் கேப்னு வந்து பார்க்கும்போது ரீசெண்டா நான் வந்து பார்த்த வரைக்கும் ஒரு 30 மில்லியன் அந்த பக்கம் தான் வந்து இருந்தது. அதனால தான் நான் டிராவலால எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆனது வந்து இருந்தது. அதுவும் இல்லாம 2021ல இருந்து இவங்களோட ரெவன்யூ வந்து நான் ஜிபிடில எல்லாம் போட்டு பார்க்கும்போது 100% அப்படிங்கிற ரெவன்யூ டபுள் ஆயிட்டே வந்து போகுது. அட் த சேம் டைம் அடுத்த வருஷம் 2025 ஹியூஜான கிரிப்டோ அடாப்ஷன் வரனால நிறைய பேர் டிராவலா பிளாட்ஃபார்ம் இன்னும் யூஸ் பண்ணுவாங்க. டிராவலாவோட growth அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிறனால அதை பேஸ் பண்ணி தான் நான் டிராவலால வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் பினான்ஸ்ல இருந்தது ஒரு ஓஜி காயின், ஒரு நல்ல யூஸ் கேஸ் இருக்கனால வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். நேத்து இது வந்து ரொம்ப பெரிய ஒரு கோஇன்சிடென்ஸ். நேத்து கரெக்டா நம்மளோட
இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட கூகுள் ஷீட்டில் 12ஆம் தேதி கிட்டத்தட்ட காலையில் நான் அப்டேட் பண்ணேன். சிஜி வந்து பார்த்தீங்கன்னா ரீட்வீட் பண்ணியிருக்கிறது நேற்று நைட்டு 9 மணிக்கு வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிச்சு ட்ராவலா பற்றி. இன்னும் அந்த ரெவன்யூ வந்து பார்த்துருந்தேன். ரெவன்யூ பார்த்து நான் வந்து ட்ராவலா போஸ்ட் பண்ணுறாங்க, மறுநாள் காலையில் ரெவன்யூ பார்த்துட்டு கூகுள் ஷீட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். ட்ராவலா செகண்ட் மென்ஷன் ஸ்ட்ராங்லி ஐ பாட் அப்படிங்கிற மாதிரி நைட் வந்து சிஜி ட்வீட் போட்டதும் பயங்கரமாக பறந்துருச்சு. இதுதான் ட்ராவலா பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு ட்ராவலா நான் இந்த இடத்துல விற்க போகிறது இல்லை. மினிமம் நீங்கள் பெரிய பொசிஷன்னா நீங்கள் $10 விற்கலாம். நான் $20, $18, $15 ப்ளஸில் ஃபர்ஸ்ட் செல்லிங் அப்படிங்கிற பண்ணலான்னு வந்து இருக்கேன். ஸ்லோலி வில் அப்டேட் யூ கைஸ். இதே மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. மெயினாக இப்போ நம்ம ட்ராவலாவோட டெக்னிக்கல் சார்ட் போகலாம். இதெல்லாமே உங்களுக்கு ஃபர்தராக மற்ற காயின்ஸ் அனலைஸ் பண்ண யூஸ் ஆகும். பேட்டை நான் அப்படி தான் பார்க்குறேன். பேட்டாக இருக்கட்டும், சேஃப் பாலாக இருக்கட்டும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து சொல்கிறேன். இப்போ ட்ராவலாவோட USDT பேரில் நான் வந்து எடுத்துக்கிறேன், வீக்லியில் வைக்கிறேன். கிட்டத்தட்ட இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த பர்டிகுலர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. லேட்டரான் இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆகி இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. இந்த இடத்துல இருந்து கிளியராக உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல இருந்து மே மாதம் 2022 ஃபுல்லாகவே இந்த AVA காயின் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே தான் வந்து போகுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சு அதால் வந்து பிரேக்கே பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு இதே மாதிரி தான், இதே பேட்டர்ன் தான் நான் மற்ற இன்னும் ஒரு சில காயின் சார்ட்லையும் பார்க்குறேன். 900 days கன்சாலிடேஷன். ஒன்ஸ் இதை பிரேக் ஆனது ஹியூஜ் மூவ் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இதை பிரேக் ஆனோடனே இதுதான் நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து இருக்கணும். பட் அந்த ஒரு ட்வீட் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தனால 2 ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் இந்த லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேபி கிராலை இந்த லெவல் கூட திரும்ப வரலாம், வந்துட்டு இங்கே போகலாம். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ட்ராவலா பொறுத்த வரைக்கும். அப்படியே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சேஃப் பாலுக்கு வருவோம். சேஃப் பால் ட்ராவல் அளவுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவான பம்ப் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டெக்னிக்கலாக வந்து பார்க்கும்போது ஒரு வேற லெவல் சார்ட். ட்ராவலா 40 மில்லியன் மார்க்கெட் கேப் ரொம்ப கம்மி. இதுவுமே 1000 days கிட்ட கன்சல்டேஷன்ஸ். ஒன்ஸ் இதை பிரேக் ஆயிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல்லாம் கணக்கே இல்லை கைஸ். ட்ரேடர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் லெவல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு $2-3 போக வேண்டிய காயின். ரொம்ப லோ ரிஸ்கில் ஒரு $2-3 வந்து போகலாம். இப்போ இருக்க மார்க்கெட் கேப் 400 மில்லியன் இருக்கனால சொல்ல முடியாது. மேபி ரொம்ப சார்ட் ரொம்ப புல்லிஷாக வந்து டர்ன் ஆன் ஆகி புது ஆல் டைம் ஆகிலாம் $5 மேலேயும் போகலாம். வி நெவர் நோ. பட் இப்போதைக்கு இருக்க வெறும் டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சொல்கிறேன். பட் சூனாவே ஜான்வரி ஃபெப்ரவரிக்குள்ளலாம் இந்த பிரேக் அவுட் நடந்து இங்கேருந்து ஒரு 2-3x சேஃப் பால் போகும்னு நான் வந்து நம்புறேன். அட் த சேம் டைம் சேஃப் பாலோட ரெவன்யூ அவங்க பப்ளிக்காக வந்து எங்கேயுமே போஸ்ட் பண்ணல. பிரேவ் ப்ரௌசரோட ரெவன்யூ பார்த்தேன். பிரேவ் ப்ரௌசரோட இந்த நேட்டிவ் ரிவார்ட் டோக்கன், ரிவார்ட் காயின் ஆர் கவர்னன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட் பேசிக் அட்டென்ஷன் டோக்கனு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ட்ராவலா மாதிரி இவங்களோட ரெவன்யூ நான் வந்து ட்ராக் பண்ணும்போது 2021 இருந்து 2022க்கு ஒரு 60-70% இன்க்ரீஸ், அங்கேருந்து திரும்ப ஒரு 40-50%. லாஸ்ட்டாக 2023ல பிரேவ் ப்ரௌசரோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $70 மில்லியன் மேலே வந்து இருந்திருக்கு. 2024ஓடது எனக்கு அந்த ரிப்போர்ட் வந்து கிடைக்கல. ஸோ பேசிக்காக என்னன்னா இன்னுமே இவங்களோட ஆக்டிவ் யூசர்ஸும் அந்த பிரேவ் ப்ரௌசருக்குலாம் ரொம்ப அதிகரிச்சுட்டே வந்து போகிறாங்க. ஒரு விஷயம் நான் வந்து எப்பவுமே இதில் நோட்டீஸ் பண்ணக்கூடியது என்னன்னா, அதுவும் இல்லாமல் இந்த பிரேவாக இருக்கட்டும், இந்த ட்ராவலாக இருக்கட்டும், இல்லை ஒரு சேஃப் பாலாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனிஸ். அவங்க வந்து ஒரு ரெவன்யூ வந்து மேக் பண்ணுறாங்க. அந்த ரெவன்யூ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி சார்ட்டில் நம்ம கிரிப்டோவில் வந்து ரெப்ளிகேட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதில் ஒரு பாசிட்டிவும் வந்து பார்க்குறோம், ஒரு நெகட்டிவும் வந்து பார்க்குறேன். பாசிட்டிவ் என்னன்னா பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து ரிஸ்க் கம்மியாயிரும். ஏன்னா பின்னாடி வந்து ரெவன்யூ பேக்கப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பரான கம்பெனி மாதிரி ரன் ஆகுது. அவங்க ரெவன்யூ மேக் பண்ணுறாங்க. அதனால இந்த இது காயின் வந்து பம்ப் ஆகுது. ஆனால் இதே வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ கேம் ஏஐ ட்ரெண்டு கூடலாம் இது வந்து இன்கல்கேட் ஆகாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ட்ரெண்டு வந்து இதுக்கு இல்லாத ஃபேவரபிளாக இல்லாதது ஒரு விஷயம் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் இன்னொன்னா ஒரு மீம் வந்து நல்லா பம்ப் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷிபா இன்னும் வந்து இது சப்போஸ் கேமாக இருக்குன்னா அந்த கேமோட குவாலிட்டி பொறுத்து, அந்த கேம் யூசர் பேஸ் பொறுத்து, இப்போ ட்ராவலா மாதிரி இருக்குடானா அது எவ்வளோ ரெவன்யூ பண்ணுறது பொறுத்து அதை வச்சு அந்த ப்ரைஸ் ஆனது லிமிட் ஆகிடும். இதே ஒரு மீமுக்கெலாம் அப்படி லிமிட் ஆகாது. கேமிங் ப்ராஜெக்ட்டுக்கும் அப்படி வந்து மோஸ்ட்டாக லிமிட் ஆகாது. ஸோ ஹைப் பேஸ்டாக பம்ப் இருக்கனால நம்மளால இது 50x 100xலாம் போகுமான்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு சாலிடான ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ரொம்ப ஹை ரிஸ்க் கிடையாது. ஒரு டீசெண்டாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஒரு 5 to இப்போ ட்ராவலா மாதிரி மார்க்கெட் கேப் இருந்தனால நம்ம இன்வெஸ்ட் பண்ண ப்ரைஸ்லேருந்து ஒரு 25x 30x ஃபர்ஸ்ட் செல்லே வைக்கிறோம் சிசி ட்வீட்னால. ஸோ இதுதான் கைஸ் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு பேட்டர்னு. அட் த சேம் டைம் நேற்று நான் வந்து ஆல்ட் காயின் மாஸ்டர் கிளாஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை மறக்காம கண்டிப்பாக செக் பண்ணுங்க. இது ஒரு ப்ராப்பரான ஒரு கைடாகவும் அமையும். ஆல்ட் காயின்ஸ் பற்றி நீங்கள் பியூராக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ட்ராவலா வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கான இன்னொரு காரணமும் வந்து இருக்குது. அது என்ன காரணம்னு இப்போ வந்து பார்ப்போம். ட்ராவலாவோட பிட்காயின் சார்ட்ல நான் இது வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். XRP XLM பம்ப் ஆகும்போது நான் பினான்ஸ்ல இருக்கக்கூடிய கிரிப்டோ பபிள்ஸ் மூலமா என்ன பண்ணியிருந்தேன்னா, பினான்ஸ்னு வந்து கொடுத்துட்டு என்னென்ன காயின் இருக்குன்னு வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். பதட்டப்படாதீங்க, அது மந்த்லி டைம் ஃப்ரேம்
டைம்ல வச்சிருக்கேன். ஸோ என்னென்ன காயின்லாம் இருக்கு இப்படியே போய் மார்க்கெட் கேப் வைஸ் வந்து நான் வந்து வெப் சர்ஃப் பண்ணும்போது Travala வந்து பார்த்துருந்து இந்த இடத்துல பாருங்க லிட்ரலா பிட்காயின் பேர்ல 19ல இருந்த அந்த பாட்டம் வந்து டேப் பண்ணா இந்த இடத்துல டீவியேஷன் இருந்தது. அதனால தான் அந்த 60 சென்ட் பிளஸ்ல நம்ம வாங்கணும். அகைன் நான் ரீபையும் வந்து இந்த நியூஸ்க்கு அப்புறம் வந்து பண்ணேன். ஸோ பேட்டுமே அந்த மாதிரி தான் வந்து ரெப்ளிகேட் ஆகுது. ஆல்ரெடி வீடியோட லென்த் பெருசா போகுது. ஸோ இந்த ரெண்டு வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் கைஸ். அட் த சேம் டைம் ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ரம்ப் வந்து பை பண்ணியிருக்காருன்னு. அது என்னன்னா வேர்ல்டு லிபர்ட்டி 5 அப்படின்னு ஒரு டிஃபை ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. அது வந்து ஐசிஓ ஸ்டேஜ்ல தான் இருக்கு. 20% ஐசிஓ ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா கேவைசி பண்ணோம். பேசிக்கா இந்த காயின் வந்து ஐசிஓல வாங்குவாங்க இல்லையா, அது மூலமா ஒரு ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணப்பட்டிருக்கும்ல, அந்த ரைஸ் பண்ண ஃபண்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரெஷரி ஃபண்ட்ஸை எடுத்துட்டு போய் இதுவெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 1 மில்லியன் வந்து செயின் லிங்க் வாங்கியிருக்காங்க. $1 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவே காயினும், அப்புறம் இன்னும் ஒரு 10 மில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தேரியம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக இருக்க நியூஸ். இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இவங்க என்ன காயின் வேணா வாங்கியிருக்க முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ட்ரம்ப் ஒரு டிஃபை ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு, அவங்க குடும்பமே அதில் வந்து இதுவாக இருக்கு. அதனால டிஃபை நல்லா ப்ராப்பராக ரன் அப் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால இன்னுமே நீங்க கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணலன்னா மேபி லிடோ எல்லாமே கூட ஓரளவு பம்ப் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக இது $1 இருந்து லிடோ 1.1ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டில் இன்னுமே இந்த இடத்துல இருந்தே கூட லிடோலாம் நல்லா வந்து பம்ப் ஆகும். டிஃபைல ஃபோக்கஸ் பண்ணுங்க. குக் அப்படின்னு ஒரு அண்டர் வேல்யூட் பைபிட்டோட டிஃபை ப்ராஜெக்டும் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல நீங்க லிங்க்லாம் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு 2x 3x மினிமலான ரிட்டர்ன்ஸ், மேபி ஒரு 4-5x எல்லாம் கூட போகலாம். வி நெவர் நோ. பட் நான் வந்து சொல்றேன் ரொம்ப ரிஸ்க் கம்மியா ஒரு 3x ஆவது வந்து பண்ணோம். மேபி நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பாசிட்டிவ் நியூஸஸ் இண்டிகேட் பண்ணுது. இன்னொரு விஷயம் பாருங்க, டிசம்பர் 12 வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ராக் மூலமா இடிஎஃப்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா $500 மில்லியன் ஃபண்ட் இன்ஃப்ளோ ஆனது பிட்காயின்ல வந்து வந்திருக்குது. ஏகப்பட்ட பாசிட்டிவ் நியூஸஸ் கைஸ். அப்புறம் யூஎஸோட பிரசிடென்ட் இப்போ ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காருன்னா we will be doing something great with crypto. அது ஒரு அகைன் பாசிட்டிவ் நியூஸ். யூஎஸோட செனட்டர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா மஸ்ட் வின் த பிட்காயின் ரேஸ். ஸோ இப்போ எல்லாரும் பிட்காயினை ஒதுக்கி வச்சுட்டு பிட்காயினே வேணாம், பிட்காயின் வந்து பேன் பண்ணோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் போய் யார் வந்து இந்த சென்ட்ரலைஸ்ட் எக்கனாமியில் யார் வந்து பவர் எடுக்கிறதுன்னு அமெரிக்கா, சைனா, ஜப்பான் எல்லா நாட்டுக்கும் வந்து இது போயிட்டு இருந்தது. இப்போ டீசென்ட்ரலைஸ்ட் எக்கனாமிலையும் யார் அந்த ரேஸை வின் பண்றா அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கு. அமெரிக்கா மஸ்ட் வின் பிட்காயின் ரேஸ் அப்படின்னு எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ. சேம் டைம் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜியும் ஒரு அமெரிக்கன் கம்பெனி, அவங்க பெரிய ஆளுமே ஆல்ரெடி பிட்காயின் வந்து செலுத்திட்டு இருக்காங்க. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? மைக்கேல் செய்லரோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பிட்காயின் அவர் விற்கிறதுக்காக ப்ராஃபிட் பண்றதுக்காக வாங்கவே இல்லை, அவங்க எப்பவுமே விற்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட கோல்டு மாதிரி கன்சிடர் பண்றாங்க. கோல்டு எப்படி யூஎஸோட ட்ரெஷரிலாம் வச்சுட்டு டாலருக்கு பேக்கப் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பிட்காயின் அவங்க விற்கிற நோக்கத்திலேயே இந்த மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி போல இருக்கக்கூடிய ஹெட்ஜ் ஃபண்ட் வந்து வாங்க கிடையாது, அவங்க வந்து வாங்கி வைக்கிறாங்க அவ்வளோதான் ரிசர்வ்ஸ்ல. அப்படிதான் வந்து அவரோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியரா தெரியும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் பிட்காயின் ரிசர்வ் வந்து ஸ்டார்ட் பண்ற அந்த பில்லும் வந்து போயிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க. நேற்று இன்னொரு ஒரு காமெடியான விஷயம், ஜிம் கிரேமர் உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும், ரொம்ப பாப்புலரான ஒரு ட்ரோல் ஃபிகர். அவர் வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து கேட்கிறாரு should people buy more stocks அப்படின்னு. அதுக்கு ட்ரம்ப் அவரை பிடிச்சி நல்லா கலாச்சி விட்டுறாரு. எதுக்கு? அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் பம்ப் ஆகும், மறுபடியும் பம்ப் ஆனோடனே கொஞ்சம் டம்ப் ஆச்சுன்னா எல்லாரும் வந்து எண்ணெய் போட்டு அடிப்பாங்க. நான் தான் எப்பவுமே ஒரு பிரசிடென்ட்டோ அந்த கவர்மெண்ட் சேர்ந்தவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அது கூட சேர்ந்து எக்கனாமியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், பீப்புள் வந்து அவங்க பீஸ்ஃபுல்லா அவங்க வாழ்க்கை வாழணும், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் ஒரு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபினான்ஷியல் பேசிஸ்ல பேசிக்கா எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு கவர்மெண்ட் உள்ள வரும்போது. ஸோ அதனால அந்த மாதிரி தான் பீப்புள் வந்து ஸ்டாக்ஸ் வந்து வாங்கணுமா தலைவரே அப்படின்ற மாதிரி கேட்டதும் இவர் வந்து எதுக்கு நான் வாங்க சொல்லுவேன், ஸ்டாக்ஸ் ஏதாவது நல்ல போய் பபுள் மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆனோடனே என்ன போட்டு அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பிட்காயின் பற்றி ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருந்தார். இதை பத்தி நம்ம டெலகிராம் குரூப்லயும் ஷேர் பண்ணியிருந்தேன். டெலகிராம் குரூப்ல நீங்க இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்ல நேற்று ட்ரம்ப் பிட்காயின் பத்தி சொல்லியிருந்தது தான் இது. we are going to do something great with crypto. ஸோ அதான் மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து பண்ணுறத விடக்கூடாது, நம்ம தான் அதை வந்து ஹெட்டாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய பாசிட்டிவ் நியூஸஸ் கிரிப்டோ சுற்றி வந்து போயிட்டு வந்து இருக்குது. பிட்காயின்மே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நம்ம இந்த டம்ப் ஆகும்போது கூட நான் அதை தான் சொல்லியிருந்தேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த டம்ப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த கிறிஸ்மஸ் பொங்கல்லாம் தாண்டி ஜான்வரி ஃபெப்ரவரிலாம் ஹியூஜான பம்ப் ஆப்போம். பட் அந்த பம்ப்லாம் நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல ரிட்ரேஸ்மெண்ட்டும் நடக்கும். பிட்காயின் இப்போ ஹார்லி டைம் ஃப்ரேம்லலாம் வந்து வச்சு பார்க்கும்போது சூன் ஒரு பம்ப் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கிரால் ஆகிட்டு மேபி சொல்ல முடியாது, வி நெவர் நோ, இந்த இடத்துல இப்படி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் அப்படிங்கிறது மேசிவாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அட் த சேம் டைம் நம்மளோட பிக்ஸ் இப்போ
நீங்கள் ஏதாவது கேக்கு இப்போ சிஜி வந்து டிராவலா பற்றி போட்டதுக்கே டிராவலா அவ்வளோ பம்ப் ஆச்சு. சப்போஸ் பிஎன்பியோட சீசன்லாம் ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கேக்கு நம்ம இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து அக்யூமுலேட் பண்ணோம் $2 கீழே பெரிய பிரேக் அவுட் ஆச்சு. ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் இது வந்து வீக்லியில் பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், $11 தான் நெக்ஸ்ட் டார்கெட் கேக்குமே ஒரு நல்ல கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கக்கூடிய காயின் தாராளமாக நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். நியோ டோக்கியோட பைட்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. நியோ டோக்கியோ பைட்ஸ் கம்ப்ளீட்டாக கன்சால்டேஷனில் போகுது. உங்களுக்கே தெரியும் இந்த பேட்டர்ன்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ இப்படி போயிருக்கா. ஸோ இந்த இடத்துல ஒரு புல் ஃபிளாக் மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ரிஸ்கியர் காயின் தான், பட் எனக்கு கொஞ்சம் லோ கேப்லேயே அதிகமான கன்விக்ஷன் இருக்குது. 50 மில்லியனில் இருக்குது. இந்த இடத்துல இருந்து அட்லீஸ்ட் 10x ஆகுது இந்த புல் ரனில். 10x என்னோட ஃபர்ஸ்ட் செல்லிங்கே நான் 10xல தான் வைப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் கன்விக்ஷன் இருக்குது. பட் என்ன ஆகும் தெரியல. ஐம் ஜஸ்ட் பையிங் பிகாஸ் ஐ ஹவ் சம் பிலீஃப் இன் திஸ். என்னோட அனாலிசிஸில் என்ன பெரிய யூடியூபரோட பேக்கப் இருக்க காயின் அலெக்ஸ் பெக்கர் அப்படின்னு யூடியூப்லேயே அவருக்கு தான் அதிகமான வியூஸ் போகுது. அவரோட ஓன் கேமிங் ப்ராஜெக்ட் இது. ஸோ அதனால தான் நான் இது வந்து வாங்கினேன். பப்ளிக்காக அவரோட ப்ராஜெக்ட் அப்படிங்கறனால சூப்பர்வாசி எலியோ ட்ரேட்ஸோடது எவ்வளோ நல்லா போச்சுனால இது வந்து என்னோட இதுவாக வந்திருக்கு கைஸ். நெக்ஸ்ட் கார்பன் ப்ரௌசர். அப்புறம் நம்ம பிக்ஸ்லாம் பாருங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ட்ரி ப்ரைஸில் வந்து இருந்தாலும் இல்லை உங்களுக்கு அது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி வாங்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தென். அது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை.